உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற எமது மாவீரர்கள் கல்லறை தீபங்களில் இங்கே என் பிஞ்சு சிறார்கள் உடையணிந்து வீர வணக்கம் செலுத்தினார்களே, இங்கே லெப்டினன்ட் சங்கர் அவர்களுடைய அந்த முதல் வித்துடலுக்கு நாம் இங்கு மலர்களை தூவி வீர வணக்கம் செலுத்தினோமே, இதுபோன்று ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, 50,000 போராளிகள் அந்த மண்ணின் விதையாக விழுந்திருக்கிறார்கள். உடல்கள் கிடைக்கவில்லை, ஒரு சிறு கை கால் உறுப்புகள் கூட கிடைக்காமல் கடலில் காவியமாகிய காவிய நாயகர்கள் அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். உலக நாடுகள் துணையோடு விமான கட்டுநாயக்கா, அனுராதபுரம் போன்ற விமான நிலையங்களை தாக்கி அழித்த கரும்புலிகளுடைய தியாகம் சாம்பல் கூட கிடைக்காமல் அவர்கள் காற்றினிலே கலந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தியாகம் செய்யக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளின் தியாகத்தை போற்றுகிற இந்த நாளில், அந்த தியாக சுடர்களுக்கு விளக்கேந்தி வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாக ஒரு தமிழ் சமூகம் இருக்கிறதே, கேளிக்கைகளில் அடிபட்டு கிடக்கிறது, தொலைக்காட்சி நிகழ்வுகளிலே தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டு கிடக்கிறது, திரை மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிறது. அப்படி கிடக்கிற ஒரு தமிழ் சமூகத்தின் இளையோர் கூட்டத்தை அழைத்து இங்கே அண்ணன் தனசேகரன் அவர்கள் பேசியது போல், எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியது போல், அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை உள்ளுணர்ந்து அதை தங்கள் நெஞ்சில் சுமர்ந்து இந்த மண்ணின் உரிமைக்காக, தங்களின் வாழ்வுரிமைக்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக மாண்போடு வீதிக்கு வரக்கூடிய ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா.